எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு ரொம்ப சிம்பிளான நம்ம வெண்டைக்காய் குழம்பு தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இதை மாதிரி நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். எண்ணெய் நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறலாங்க. காரக்குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும் போது டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். 3 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, அரை டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம். கடுகும் வெந்தயம் பொரிஞ்சதுமே ஒரு கைப்பிடி அளவு பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம் சேர்த்து பச்சை மிளகா, உப்பு சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கிறலாங்க. ஒரு தக்காளி பழம் தாங்க நான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம பேஸ்ட் மாதிரி ஒரு தக்காளி, வெங்காயம், சின்ன வெங்காயம், தேங்காய் இது பேஸ்ட் மாதிரி நம்ம அரைச்சி நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா குழம்புமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சூப்பராகவே இருக்கும். தண்ணியாக இருக்காது. குழம்பு நல்ல கெட்டி பதத்துக்கு கிடைக்கும். அதனால தான் நம்ம தக்காளி, வெங்காயம், தேங்காய் நம்ம அரைச்சி வச்சுக்கிறோம். அப்புறம் 2 டீஸ்பூன் சாம்பார் தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இது எல்லாமே எண்ணெயில் ஒரு நிமிஷம் வதக்கிட்டு வெண்டைக்காய் தனியாக நான் வதக்கி வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா தக்காளி, வெங்காயம், தேங்காய் இதுவுமே போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு பச்சை வாசனை போக தட்டி நல்லா வதக்கி எடுத்துக்கிறலாங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறலாம். தண்ணி ஊற்றி ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் உண்மையிலே ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் எப்போவுமே நாங்கள் இப்படி தாங்க நாங்கள் செய்வோம். 2 நிமிஷம் நல்லா குழம்பு கொதிச்சா போட்டு தேவையான அளவு நம்ம புளி சேர்த்துக்கிறலாங்க. புளி சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. அந்த புளியோட வாசனை, அந்த மசாலா தூள் எல்லாம் வாசனை போக தட்டி கொதிக்க விட்டுட்டு லாஸ்ட்டில் தாங்க நான் கருவேப்பிலை சேர்ப்பேன். லாஸ்ட்டில் கருவேப்பிலை சேர்த்து சிம்மில் வச்சு 2 நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்குனீங்கன்னா சூப்பரான வெண்டைக்காய் குழம்பு ரெடிங்க. இதே மாதிரி நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.